யாரு அது கேட்டாங்களா? யாருப்பா அது? யாரு அந்த நாடுன்னா அப்புறம் நாம தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். சொல்லு. அம்மா காட்டு ஒரு மாது. சரி விடுறாடி. அம்மா விட்டு ஒரு பாதில அதை போட்டு ஆமா அது ஏற்கனவே நான் வெளியே வரும்போது அவன் சொல்லி கொடுத்தா அவன்கிட்ட நான் காது கொடுத்து கேட்டேன். சரி சரி சொல்லுகிறேன் லேசர் பட்டாளா? ஆமா அப்படி இருந்த போயிலும் அப்பமார்களும் அருமரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியவரை எவற்றவர்களும் திரளாக இருந்திருக்கிறார்கள். ஆமா சாமி திரளாதான் இருந்துச்சு. இப்பெல்லாம் குட்டை தண்ணி எடுத்து தேங்கி நின்று போச்சு. இந்த போனை பார்த்த உடனே எல்லாம் போயிட்டாங்க. யாரு பார்க்க? ஆமா அதனால இது என்ன காரணம்? இது எதற்காக இந்த சபை கூடி இருக்கு? அப்படியா? செய்யும் தொழில மேல் மேல் வருமானத்தை கொடுத்து அதாவது போகுவர் வருவதில் எந்த ஒரு இடவரும் இல்லாமல் படிக்கு அவங்க செய்யும் தொழிலும் அதனால சரி அனைவர்களா அதாவது தாயாகப்பட்ட பச்சையம்மனுடைய அருள் பெற்று அருள் பெற்று சரி நீடோடி வாழ அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? இன்றைக்கு வைத்திருக்கும் நாடகம் அதாவது சிவபுராணத்தில் ஒரு பாகமாக சிவபுராணத்திலே ஒரு பாகமாகிய மார்கண்டன் ஐயா மார்கண்டையன் நாடகம் என்ன 16 ஆமாம். அதாவது இந்த நாடகத்தை சிவபுராணத்திலே ஒரு பாகமாகிய பட்ட மார்கண்டன் நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்காங்க. அதனால இந்த நாடகத்துல நான் யாரு என்னுடைய பேர் என்ன சொல்லட்டுமா? சொல்லுங்க. திருலோக சஞ்சாரி அப்படி நாரத சிகாமணியாக இருந்தாலும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? சாமி தெரியுமா உனக்கு? சொன்னால் தெரியும். ஆமா சாமி சொல்கிறேன் வா.
உண்மைதான். தந்தையாராக இருந்தாலும் சரஸ்வதியோ என்னுடைய தாய். சரஸ்வதி உங்களுடைய தாயார். உண்மைதான். சரஸ்வதிக்கு பிரம்மதேவனுக்கு பிறந்து வளர்ந்து சாமி தேவர்களுக்கு பிள்ளையாக இருந்து இப்படி சன்னியாசி போல் காட்சியிருக்கும் காரணம் என்ன? அதாவது தேவர்களே மும்மூர்த்தி தேவர்கள் காத்தல் பழித்தல் அழித்தல் என்று சொல்லப்பட்ட காத்தல் பழித்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய தேவர்களே மும்மூர்த்தி தேவர்களே மொத்த தேவனாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு பிள்ளையாக பிறந்து ஏன் உனக்கு இந்த சன்னியாசி வேணும் என்று கேட்கிறியா? எனக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? சொல்றவா எனக்கு தந்தை யாரா எனக்கு கொடுத்த சாபம் சாப்பிட்டோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வழக்கம். உண்மைதான். சரி. அப்படி பாதபூசை செய்து கொண்டு வந்துட்டே இருந்தேன். செய்து கொண்டே வந்திருந்தீங்க. ஒரு நாள் ஒரு தினம் என்ன நடந்தது? ஒரு நாள் ஒரு தினம் என்ன நடந்தது? நான் கொலைகரை சென்று கொலைகரையிலே நீராடி முடித்து மலர்களை கொய்து போகும்போது வரும்போது என்ன போல சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் உங்களை போல சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அந்த குழந்தையாக நானும் விளையாடு கொண்டே இருந்து விட்டேன். சரிங்க. அதாவது அந்த குழந்தை சரி. அதாவது விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது என் தந்தையாருக்கு பாதபூசை செய்வதே மறந்து விட்டேன். பாதபூசை செய்வது மறந்துட்டீங்க. உண்மைதான். சரி. அப்பொழுது நான் என்ன செய்தேன்? அதாவது அந்தி பொழுதாச்சு. சரி. இதோ சத்தியலோகம் ஓடினேன். சத்தியலோகம் ஓடும் பொழுது என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் கேட்டார். என்ன கேட்டார்? அப்போ எனக்கு இந்த சிகாமணி என்ற பெயர். உண்மைதான். சரி. அதாடா சிகாமணி தினந்தோறும் எனக்கோ மலர்களை கொய்து வந்து எனக்கு பாதபூசை செய்வது வழக்கம் அல்லவா? ஏன் இன்று இன்னைக்கு மணியில இன்னைக்கு ஏன் எனக்கு பாத பூஜை நடத்தல? என்ன காரணம் என்று கேட்டா சரி. அப்பொழுது நான் ஒரு சிறிய பொய்யை சொல்லிவிட்டேன். சொல்றதே பொய்யா? இல்ல சின்ன பொய் என்ன பெரிய பொய் என்ன? என்ன பொய்யை சொல்லிவிட்டேன். சரி சொல்லுங்க. அதனால தந்தையே அதாவது இந்த நந்தவனம் முழுவதும் சுத்தி வந்தேன். எங்குமே மலர்கள் கிடைக்கவில்லை. மலர்கள் பூக்கவும் இல்லை. ஓ பூக்கு பூக்கள் மலரவில்லை. அப்படி என்று ஒரு சிறிய பொய்யை சொன்னேன். அப்பொழுது என் தந்தையாராகப்பட்ட பிரம்மதேவன் என்ன செய்தார்? அவர் நாணத்தால அறிந்து கொண்டார். யாரு? உன்னுடைய தந்தையார் பிரம்மதேவன். என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் ஞானத்தால் அறிந்து இவன் குலகரிலே விளையாடி கொண்டிருந்து விட்டு பெற்ற தந்தையிடத்தை பாராமல்படிக்கு என்னிடத்திலேயே பொய் பேசுகிறான் அல்லவா அப்படி என்று சொல்லி என் தந்தையார் என்ன செய்தார்? அதே சிகாமணி பெத்த தந்தை என்று பாராமல்படிக்கு என்னிடத்திலே ஒரு பொய்யை பேசிவிட்டோம் அல்லவா? அதனால இன்று முதல் கொண்டு அதாவது தினந்தோறும் நீ ஒரு பொய்யை பேச வேண்டும். உண்மைதான். ஒரு கலகத்தை உண்டு செய்ய வேண்டும். அப்படி ஒரு பொய்யை பேசி ஒரு கலகத்தை உண்டு செய்யாத விட்டால் உன் காலோ தூண் போல வேண்டும். முதுவோ மூட்டை சுமக்கும். வயிறோ பானை போல் உப்பும். உன் தலையோ 1000 சுக்காக வெடிக்கும். குடியடா சாபத்தை என்று சாபத்தை அளித்தார் என் தந்தையார். சாபம் என்று சாபத்தை எழுதி விட்டார். உண்மைதான். அந்த சாபத்தை பெற்று நான் என்ன செய்தேன்? தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் கொடுத்த சாபத்தை அளிக்க முடியாது. இதுக்கு என்ன செய்வது அப்படி என்று சொல்லி நான் எங்கு சென்று கைலங்கிரி சென்று என் பெரிய தாத்தாவாகப்பட்ட சிவபெருமானை சந்தித்தேன். சிவபெருமானை சந்தித்து தாத்தா என் தந்தையார் இடத்திலே இப்பேற்பட்ட சாபத்தை பெற்றுவிட்டேனே, நான் என்ன செய்வேன் என்று சொல்ல எழுது. அப்ப என் தாத்தாவாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொன்னார்? நாரத சிகாமணியே, அதாவது நீ அழுக வேண்டாம், அஞ்ச வேண்டாம். அப்படி தினம் ஒரு பொய்யை பேச வேண்டும். ஒரு கலகத்தை உண்டு செய். சரி. அப்பொழுது உன் தந்தையார் கொடுத்த சாபம் உனக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை என்றார்.
அப்பொழுது நான் என்ன செஞ்சேன்? என்ன சொன்னீங்க? தாத்தா, தாத்தா, இந்த தினந்தோறும் ஒரு கலகத்தை உண்டு செய்து செய்து ஒரு பொய்ய பேசி ஒரு கலகத்தை உண்டு செய்தே. ஆனா ஆமா, உன் தந்தையார் கொடுத்த சாபம் உனக்கு எதுவும் செய்யாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்றீங்க. ஆ, தாத்தா, ஓய், அப்படி கலகை கிடைக்காத விட்டால் நான் என்ன செய்வேன் ஆ, அப்படின்னு கேட்க, கேக்க, அப்ப என் தாத்தாவாகப்பட்ட சிவபெருமான் என்ன செய்தார்? என்ன செய்தா? அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆ, சிவமாலையை என்னிடத்தில் ஒப்படைத்தார். ஓ, சிவமாலையை நாரதா, அப்படி உனக்கு கலகம் கிடைக்காத விட்டால் கிடைக்காத விட்டால் இதோ இந்த சிவமாலை எடுத்து ஓதினானால் ஓதினானால் கலகம் இருக்கும் இடம் தெரியும். ஆ, கலகத்தை உண்டு செய் உண்டு செய் அப்படின்னு சொல்லி சிவமாலை கொடுத்தார். சிவமாலை கொடுத்தார். சிவமாலை பெற்று மறுபடியும் எங்க சென்று? எங்க போனீங்க? வைகுண்டம் சென்று. வைகுண்டம். வைகுண்டம் அல்ல, வைகுண்டம். வைகுண்டம். வைகுண்டம் சென்று சரி. என் சிறிய தாத்தாவாகப்பட்ட ஆ, ஸ்ரீமந்த நாராயணனை சந்தித்து, அந்த நாராயணன். உண்மைதான், சரி. அவரை சந்தித்து, தாத்தா, தாத்தா, என் தந்தையார் இடத்திலே பேர்பட்ட சாபத்தை பெற்றேன். பெற்று சாபத்தை பெற்று பெற்று கைலகிரி சென்று கைதிரி சென்று கைலகிரி சென்று சிவபெருமான இடத்துல சிவபெருமான் சிறிய தாத்தாவாகப்பட்ட சிவபெருமான இடத்துல ஒரு எடுத்து வரும்போது ஆ, என் சிவபெருமானாகப்பட்டவர் சிவமாலை கொடுத்தார். சிவமாலை கொடுத்தார். அதனால இந்த சிவமாலை பெற்று பெற்று என ஒரு பொய்ய பேசி ஒரு பையன் ஒரு கலகத்தை உண்டு செய்தார். தாத்தா, இந்த பாவை யாரை சேரும்? யாரை சேரும்? நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன். கேட்டீங்க. அப்பொழுது என் தாத்தாவாகப்பட்ட தாத்தாவாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நாரதா, அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம். அதாவது அனுதினமும் அனுதினமும் நாராயணா 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 என்று நாராயணா, என்னுடைய நாமத்தை எடுத்து ஓதினார். நீ செய்ய வேண்டிய ஆ, செய்யக்கூடிய செய்யக்கூடிய அதாவது அந்த பாவமாகப்பட்டது என்ன சேரும்? உங்களை சேரும். தெய்வமாகப்பட்டது என்ன சேரும்? உன்னை சேரும். அதனால அதனால தினந்தோறும் தினந்தோறும் இது போல ஒரு பொய்யை பேசி ஒரு கலகத்தை உண்டு செய். இது போல ஒரு பொய்யை பேசி கலகத்தை உண்டு உண்டு செய். செய். சரி. அதே போல நாரதனுடைய கலகம் நன்மையிலே முடிய வேண்டும் வேண்டும். அப்படி என்று சொல்லி என் சிறிய தாத்தாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் சொல்லி அறிவித்தார். சரி. அதனால அதனால இது போல செய்து இது போல செய்து அதாவது என்னுடைய வாகனமோ மகிழ் வாகனம் முகில் வாங்கணும். மகிழ் வாகனம் ஏறி சரி. இந்த உலகத்தையே ஒரு நொடிக்குள்ள சுற்றி வந்து ஒரே நொடிக்குள் ஒரு நாளைக்கு ஆ, பொய்யை பேசி ஒரு கலகத்தை உண்டு செய்து ஆ, சுத்தி லோகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறேன். சரி. அப்படி ஆண்டு கொண்டு இருந்தாலும் ஏய், இன்று தினம் என்னவென்று தெரியவில்லை. எங்கேயுமே கலகமும் கிடைக்கவில்லை. கலகம் கிடைக்கல. கிடைக்கல. சரி. அதனால எனக்கு காலோ தூள் போல் வீங்குவது போல இருக்கிறது. வயிறோ உப்பு போல தெரிகிறது. முதுவோ மூட்டை உப்பு போல இருக்கிறது. என் தலையோ 1000 சுக்காக வெடிக்கும் போல இருக்கிறது. அதாவது என் தலையெல்லாம் பாரமாக இருக்கிறது. பாரமா இருக்குது. அதனால கலகம் இருக்கும் இடம் தெரியல. இப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்யணும்? என் தாத்தாவாகப்பட்ட சிவபெருமான் கொடுத்தார் அல்லவா, அந்த சிவமாலை எடுத்து ஓதினால் கலகம் இருக்கும் இடம் தெரியும். அதனால ஆ, நம்ம உடனே ஆ, சிவன் கொடுத்த சிவன்மலை எடுத்து ஓதுவோம். ஹரஹர சிவ சிவனே ஏனோ அழகாடி வந்து காணுவோம்.
இருக்கு போயிட்டு வந்திருக்கேன். எதுக்கு வந்துருச்சு நீங்களே. என்ன வந்துச்சுன்னா என்ன வந்துருச்சு பையா? போராடே டேய் ஆ, இதோ ஆ, என் தாத்தன் கொடுத்த சிவபெருமான் கொடுத்த சிவமலை எடுத்து வளர்க்கும் பொழுது ஆ. கலகம் இருக்கும் இடம் தெரிஞ்சு விட்டது. அழகமா ஆமா குசலகார புண்டை. திரும்பி வாங்க போலாம். வெளியில் சொல்லாதேப்பா. அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆஹா, நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அதனால இன்று தினம் எங்கே கலகம் இருக்கிறது தெரியுமா? எங்க? அதாவது தேவலோகத்திலே தேவலோகத்துல தேவலோகத்திலே தேவேந்திர மன்னன் தேவசாலை கூட்டுகிறார். அங்கதான் இருக்குது இன்னைக்கு. அதாவது மாதத்திலே ஒரு முறை ஒரு முறை தேவலோகத்திலே தேவலோகத்துல தேவேந்திர மன்னன் தேவர் சபை கூட்டுவது வழக்கம். அதனால இன்று தினம் தேவலோகத்திலே தேவர் சபை கூட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால தேவலோகம் போனா உண்டான விடை கிடைக்கும். போகலாமா? மறுபடியும் போகலாம்.